இங்கே பாருங்க, பெஸ்ட் விஷஸ் அம்மானு ஓட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து நாங்கள் கேக் வெட்டுறோம். மெழுகுவர்த்தி வந்து எப்போவுமே ஏற்றி அணைக்க மாட்டோம், அதனால வந்து இந்த டைமும் மெழுகுவர்த்தி ஏற்றவில்லை. அப்படியே கேக் மட்டும் கட் பண்ணுறோம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர், பார்த்தாவே தெரிஞ்சிருக்கு. பாருங்க நண்பர்களே, ப்ரொமோஷன் வந்ததுக்கு கேக் வெட்டுறது எனக்கு இப்பதான். நான் கோயிலுக்கு போயிட்டேங்க, வந்து பார்த்தா கேக்கு. அப்புறம் உங்க ஆபீஸ்ல எல்லாம் இப்படி வெட்ட மாட்டாங்களா? வெட்டுவாங்க, ரிட்டையர்ட் ஆனதான் செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இல்ல ப்ரொமோஷன் வந்தது கேக்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கே தெரியலங்கிற. நானும் கோயிலுக்கு போய் சாமி அர்ச்சனை வச்சுட்டு இன்னைக்கு தான் கேப் கிடச்சிது. இன்சார்ஜ் ஒப்படைக்கிறக்கு ஒரு டீச்சர்கிட்ட இன்னைக்கு எங்கள் எம்எஸ் மேடத்திட்ட சுல்தான்பேட்டையில் இருக்கிற அம்மா மேடத்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு சார்ஜ் அதுக்கு போகலான்ட்டு நான் இருக்கிறேன். சார்ஜரு, பவர் பேங்க்கு, ஃபோனு எல்லாம் இன்னைக்கு ஒப்படைக்கணும். அப்புறம் நோட்டு எல்லாமே ஒப்படைக்கணும். நோட்டு கரெக்டாக முடிச்சு ஒப்படைக்கணுங்க, ஒன்று கூட பெண்டிங் இருக்கக்கூடாது. அதனால சுல்தான்பேட்டை போகல, சுல்தான்பேட்டையில் இருந்துருக்கோணும். ஆமாம், இந்நேரம் அங்கே முக்கால் கிட்டத்தட்ட போயிருப்பேன், 10 மணிக்கு அங்கே இருப்பேன். நாளைக்கு ரெகுலராக நாளையிலேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் கேக் வந்து இப்போ அந்த பழைய ஸ்கூலில் ஒர்க் பண்ண எப்படி அழகாக இருக்குதுன்னு இது இப்படி இருக்குது சாக்லேட் அடங்க அப்பா. அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண பக்கம் இருக்கிற ஹெச்எம் டீச்சருக்கு, சாருக்கு, சாப்பாடு செய்கிற ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் கேக் கொடுக்கோன்னு சொன்னதுனால சரி வெட்டிடலாம். ஆமாங்க நண்பர்களே, அவங்களுக்கு கேக் கொடுக்கணும். நான் இளவரசன் காயத்ரி இருக்கிற அன்னைக்கே வெட்டிதான் இருக்கு. அப்போ வெட்டவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஞாபகம் வரல, விட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் காயத்ரி இன்னைக்கு சொன்னானே, ஏங்கா நாங்கள் இருக்கிற அன்னைக்கு சொல்லி நாங்களே கேக் வாங்கியிருப்போம், வெட்டியிருக்கலாம். நீங்கள் நாங்கள் ஓனதுக்கப்புறம் வெட்டிட்டு இருக்கிறீங்க, ஞாபகப்படுத்தியிருந்தீங்கன்னா நான் வாங்கியிருப்பேன்ல, வாங்கி வெட்டியிருக்கலாம். கொஞ்சம் கூட நினைக்கலைங்க உண்மையாலுமே. நேற்று நைட்டு தான் எங்கள் அம்மா சொன்னா, அப்படி அங்கே போக தேவையில்லை, இங்கே போய் எல்லாம் ஒப்படைக்கணும், அப்புறம் கேக் வாங்கிட்டு போகும்னு சொன்னதுனால தான் சரி இன்னைக்கு திடீர்னு ஞாபகம் வந்து காலையில் வாங்கின, இல்லைன்னா இன்னைக்கும் வாங்கியிருக்க மாட்டேன். ஏமா இந்தாங்க நண்பர்களே, உங்களுக்கு கண்ணில் தான் காட்ட முடியுது. நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க நண்பர்களே, தூரம் அம்மா எப்படி போயிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களாம்மா. பார்க்கலாம் மெயின்டைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு வேலை சொல்லிருமா. மகளிர் ஊர் நல அலுவலர், சிஎஸ் மேடங்க பிடிஓ ஆஃபீஸில் மகளிர் ஊர் நல அலுவலர். ஆமாம், நிறைய பேர் சிஎஸ்க்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி வெட்டலாமா? ஹாப்பி பெஸ்ட் விஷஸ். பெஸ்ட் விஷஸ். ஆமாம், இந்த ப்ரொமோஷன் வந்து நான் நல்லாவே இந்த அங்கே போய் நல்லா பணி சிறப்பாக செய்யணும். வாழ்த்திக்குங்க, நாங்கள் எந்த குறையும் இல்லை, நான் சிறப்பாக செய்யணும். மணி அடிக்குது, யாரும் பண்ணுறாங்க பாரு. ரோஸ் பூ என்ன கலரில் கொடுத்துக்கிறாங்க? பிரைட் கலரில் கொடுக்காம. மேடம் வணக்கங்க மேடம். அதுக்குள்ளே அவங்க மேடமே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆமாங்க சப்ஸ்கிரைபர்களே, இந்த என்னுடைய நண்பர்களே, அதுக்குள்ளே எங்கள் சுல்தான்பேட்டையில் இருக்கிற அம்மா கூப்பிட்டாங்க மேடம். வெட்டுங்க. பெஸ்ட் விஷஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும், ப்ரொமோஷன் இதே மாதிரி எல்லாருக்கும் வரணும். ஹாப்பி பர்த்டே மாதிரி ஹாப்பி பெஸ்ட் விஷஸ். எவ்வளோ விஷஸ் எப்போயுமா சின்னதாக வெட்ட மாட்டேன். ஏன் பிடிக்கிற நீ? ஹாப்பி பெஸ்ட் விஷஸ். நான் ஊட்டி விடணும் தம்பி, இருந்தாங்க எவ்வளோ மாதிரி பீஸ் யாரும் சொல்லுவாங்களா? நீ சாப்பிடு, இதெல்லாம் சாக்லேட்டு. அடங்க அப்பா, இவ்வளோ சாக்லேட்டா? இதெல்லாம் அந்த டேஸ்ட் வரல. ஏமா இதெல்லாம் பசையாட்டு போட்டாங்க. அங்கே வாங்க சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேக் சாப்பிடுங்க. நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு அந்த டேஸ்ட் இல்லைம்மா. சரி வெட்டு. காயத்ரியுமே வீடியோலே கொடுத்துடலாம். காயத்ரி காயத்ரி என்னங்கிற அப்படி அந்த அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வாங்க கேக் வெட்டி. எனக்கும் தெரியாது, இங்கே வாங்க கேக் வெட்டலாம். கொக்குன்னு போய் சாப்பிய காய்ச்சல் இல்லை சொல்லியிருந்தா நாங்களே கேக் வாங்கிட்டு வந்துருக்கோம்ல, வெட்டியிருக்கலாம்ல. 5 நாள் இருந்தோம்ல, அப்போல்லாம் உங்களுக்கு யோசனை வரலையா அப்படிங்கிறது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னதுனால தான் வெட்டலைன்னு வெட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு சின்ன சின்ன வராதானே? இல்லை பீஸ் அப்படித்தான் மூடணும். அப்புறம் யாராச்சும் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், பிச்சு பிச்சு கட் பண்ணிடலாமா? 2 பீஸாக கூட கொடுத்துடலாம்ல. இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், செலிப்ரேஷன் முடிஞ்சு. செலிப்ரேஷன் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற, நேற்று கூட அங்கே ஆஃபீஸ் போயிட்டு அப்போ சடோன் இல்லை, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சடோனு வந்துச்சு. வரலமா, அது இந்த இது சடோன் எப்பவுமே வருது. லைட் கேட்டேன், அந்த லைட் எப்பவுமே இருக்குங்களா? வரல. எக்ஸ்ட்ரா யாராவது வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களோ, ஆயா கூட்டங்களா? சரி, எதுக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எங்க ஆயா
அப்புறம் இது என்ன சமையல் ஒன்று, அதிகமாக இருந்தால் ரெண்டு ரெண்டு கூட கொடுத்துருங்க. லட்சம் ஒன்று, 4 கேக்கு வேணும், 5 போட்டு இல்லைண்ணா. குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போகிற காப்பிக்கும். குழந்தைங்க ஏன்னா பெரிய ஸ்கூல் நிறைய பேர் இருப்பாங்க, பத்தாதுங்க. அங்கே 16 குழந்தைங்க, எங்களுக்கு ஒரு 10 குழந்தைங்க வருவாங்க, 25 பேருக்கு வேணும். அப்புறம் 6வது சுகாஸுக்கு வச்சிடலாம். ஓகே, அங்கே ஒரு ஆள் கேக் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. போனை கட் பண்ணிட்டான்னு கேட்டுக்குது. வைக்கிறியா? எவ்வளோ வைக்காத. கட் பண்ணி